அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். சந்திரன் ராகு அப்படிங்கிற கிரகச் சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் ராசிக்கட்டத்தில் எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி, ஜாதகருடைய மனநிலை அப்படிங்கிறது முரண்பாடாகத்தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பூதாகாரமாக திங்க் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த சந்திரன் ராகு இணைவு தரக்கூடிய ஒரு பொதுவான செயல். அதுவும் குறிப்பாக ராகு சந்திரனை பிடிக்கிறப்போ, ராகுவின் பிடியில் சந்திரன் இருந்தால் அதுக்கு மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். நடக்காத ஒன்றை மிகப்பெரிய லெவலுக்கு கற்பனையை எண்ணி எண்ணி பார்க்குறது, மன தடுமாற்றம் அடைகிறது, மனம் ஒரு நிலையில் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் குப்பை மாதிரி நினைக்கிறது, இதெல்லாம் ராகு சந்திரனை பிடிச்சா கிரகண தோஷம் அப்படின்னு பேர். அப்போ இந்த எண்ணம் ஜாதகருக்கு மனம் ஒருநிலையப்படாது. அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா, எதையுமே சீரியஸாக திங்க் பண்ணக்கூடாது, விட்டுறணும், அதை கடந்து போயிட்டே இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதை பற்றி இல்லாதும் பொல்லாதுமா நடக்காத ஒரு விஷயத்தை நடக்கிற மாதிரி ரொம்ப ஓவராக கற்பனை பண்ணி பேசுவாங்க. இது மனக்குழப்பத்துக்கு தான் அறிகுறியை தவிர இந்த சந்திரன் ராகு இணைவுங்கிறது போராட்ட மனப்பான்மையை தந்துக்கிட்டே இருக்கும். கற்பனை இப்படி தான் கற்பனை பண்ணணும், எனக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. கண்டதையும் கற்பனை பண்ணி தாறுமாறாக யோசிக்கிறதுங்கிறது இந்த சந்திரன் ராகு இணைவு தரும் அப்படிங்கிறது பொதுவான தகவல். இந்த சந்திரன் ராகு இணைவு காலப்புருஷனுக்கு எந்த பாவத்தில் இருக்கிறதோ அல்லது உங்கள் லக்னத்துக்கு எந்த பாவத்தில் இருக்கிறதோ அத்தகைய குழப்பங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சந்திரன் ராகு உங்கள் லக்னத்துலேருந்து எந்த பாவத்தில் இருக்குது, காலப்புருஷனுக்கு எந்த பாவத்தில் இருக்குது, இந்த இரண்டு சிந்தனைகளும் தான் உங்களை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த இணைவை குரு பகவான் பார்த்தாருன்னா அந்த கற்பனை கொஞ்சம் மட்டுப்படும் அப்படிங்கிறது நாம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறு தகவல். இவை பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் பொதுவாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, சந்திரன் ராகு சேர்க்கை மனக்குழப்பத்தையும் போராட்டத்தையும் தேவையில்லாத எண்ணங்களை திரும்ப திரும்ப நினைக்க தோன்றும், இவையெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது பொதுவான தகவல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இதிலிருந்து தப்பிப்பதற்கு வழிபாடுகள் உண்டு. வழிபாடுகள் மூலம் இதை நாம் சரி செய்து கொள்ளலாம் என்பது நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயம். நன்றி, வணக்கம்.